நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் யூனிட் எக்ஸசைஸ் தேர்ட் ஓகேங்களா. 3வது யூனிட் எக்ஸசைஸில் கூடிய 7th சம் தான் பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதை கொடுத்துட்டு சிம்பிளிஃபை அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. ஸோ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ண போகிறோம் அப்படின்றது இந்த வீடியோ ஓகேங்களா. ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இல்லாட்டி இதுதான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறதா இருந்தாலும் சரி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட இல்லாமல் பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம இந்த கிளாஸ்க்குள்ளே போகலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து காமன் டிவிஷன் ஓகேங்களா. மேலே பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் டிவிஷன் இருக்குது, 2 ரேஷனல் நம்பர் இருக்குது. அப்போ ரெண்டுக்கு நடுவில் அடிஷன் இருக்கிறதுனால ரெண்டையும் ஆட் பண்ணும்போது இதோட டினாமினேட்டர் ரெண்டும் சேமாக இருந்தால் மட்டும்தான் ஆட் பண்ண முடியும். ஸோ அப்போ ரெண்டும் சேமாக இருக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், இந்த டினாமினேட்டர் இந்த சைடும் இதை வந்து இந்த சைடும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் போடுறேன் ஓகேங்களா. ஸோ அப்படி நான் கொண்டு வரும்போது இந்த கியூ பவர் ஆர் இங்கே போகும்போது கியூ ப்ளஸ் ஓகேங்களா, கியூ ப்ளஸ் ஆறுன்றது இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் இந்த ப்ளஸ்ஸு இந்த பி இந்த சைடு போகும்போது பி ஓகேங்களா. ஸோ இந்த ப்ளஸ் தான் இங்கே இருக்குது, டிவைடட் பை காமனாக பிக்யூஆர் அப்படின்றது வந்துடும் ஓகேங்களா. ஸோ காமனாக எப்படி வரும்னா பி இன்ட்டு கியூஆர் ஓகேங்களா. ஸோ இது பி இருக்குது, இது கியூ ப்ளஸ் ஆர். ஸோ அப்போ பி ப்ளஸ் கியூ பி இன்ட்டு கியூ ப்ளஸ் ஆர் அப்படின்னு வந்துடும். ஸோ இதே மாதிரி காமன் டிவிஷன் போட்டுட்டு இங்கே அதே தான், பட் மைனஸ் இருக்குது. ஸோ கியூ ப்ளஸ் ஆர் அப்படின்றத இங்கே கிராஸ் போட்டோம், மைனஸ் இந்த பி இந்த சைடு போகும்போது பி டிவைடட் பை பி இன்ட்டு கியூ ப்ளஸ் ஆர் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது நம்ம இந்த டேர்ம் ஆஃப்லாம் இப்படி பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்து இங்கே இருக்கக்கூடியது என்ன இருக்குது, சைடில் மல்டிப்ளிகேஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குதா அர்த்தம். ஸோ இது ஒரு டிவிஷன், அதாவது ரேஷனல் நம்பர் இருக்குது, இங்கே 1 இருக்குது அப்படின்னா இதையும் 2QR மல்டிபிள் பண்ணினீங்க அப்படின்னா ரெண்டுக்கும் காமன் இந்த 1 பற்றி 2QR மாறிடுச்சு அப்படின்றப்ப இங்கேயும் 2QRன்னு வரும். ஸோ ரெண்டுக்கும் காமனாக 2QR. அடுத்தது ரிமைனிங் Q ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஓகேங்களா. ஸோ இந்த 2QR இந்த சைடு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிவிட்டேன். இந்த 1ஆல் இங்கே மல்டிப்ளை பண்ணால் இது அதே தான் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிறது பி இன்ட்டு கியூ ப்ளஸ் ஆர், பி இன்ட்டு கியூ ப்ளஸ் ஆர் கட் பண்ணிவிட்டேன் ஓகேங்களா. ஒரு காமன் டிவிஷனு, காமன் டிவிஷனில் மேலே இருக்க நம்பரோட டினாமினேட்டரும் கீழே இருக்க நம்பரோட டினாமினேட்டரும் சேமாக இருந்துச்சுன்னா கட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ இது இருக்கு இல்லையா, இதை மட்டும் பாருங்கள், உங்களுக்கு என்ன தெரியுது. ஸோ என்னது கியூஆர், அப்போ கியூ ப்ளஸ் ஆர் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு கியூ ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் 2QR ஓகேவா. இதுதான் ஃபார்முலாவாக நமக்கு தெரியும். ஸோ அப்போ இந்த ஃபார்முலா இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறதுக்கு பதிலாக கியூ ப்ளஸ் ஆர் ஹோல் ஸ்கொயர் எழுதலாமா. ஸோ இங்கே இதை கட் பண்ணிட்டேன், மேலே என்ன இருக்குது பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர் இருக்கிறத அப்படியே வரிசையாக எழுதிட்டேன், டிவைடட் பை கியூ ப்ளஸ் ஆர் மைனஸ் பி ஓகேங்களா. ஸோ அப்போ இதை அப்படியே எழுதுறேன். இங்கே இருக்கிறது இந்த இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு பதிலாக நான் என்ன எழுதலாம், கியூ ப்ளஸ் ஆர் ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம், ஆர் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை 2QR ஓகேங்களா. ஸோ இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னா இதை ஃபுல்லாக அப்படியே எழுதுகிறேன். ஸோ இங்கே இருக்குது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது ஓகேங்களா. ஸோ அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஓகேங்களா. ஸோ ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி, இது ஏ இது பி அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்ன்றப்ப ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஓகேங்களா, டிவைடட் பை 2QR. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கியூ ப்ளஸ் ஆர் மைனஸ் பி, கியூ ப்ளஸ் ஆர் மைனஸ் பி எல்லாம் மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதுனால இதையும் கட் பண்ணுறேன் ஓகேங்களா. இது சிங்கிள் டேர்ம் தான். ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது, பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர் இன்ட்டு கியூ ப்ளஸ் ஆர் ப்ளஸ் பி. அதாவது இது பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர், இங்கே இருக்கிறதையும் வரிசை எழுதுங்க, பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர் ஓகேங்களா. ஸோ எல்லாமே ப்ளஸில் தான் இருக்குது, ஸோ அப்போ அதை ஆர்டரில் எழுதிருக்கேன், டிவைடட் பை 2QR. ஸோ பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர், பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர் எப்படி எழுதலாம், பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர் ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 2QR ஓகேங்களா. ஸோ இதுதான் சிம்பிளிஃபிகேஷன். எதுக்கு, இங்கே அவன் கொடுத்துருக்க இந்த சம்மோட சிம்பிளிஃபிகேஷன் ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய நம்பரோட டினாமினேட்டர் ரெண்டையும் சேம் ஆக்குறதுக்காக
கிராஸ் மல்டிப்ளிகேஷன் q ப்ளஸ் ஆர் இந்த சைடும் பி இந்த சைடு மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ அதே இது q ப்ளஸ் ஆர் பி எதை மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸில் இருக்கிறது பி மைனஸில் வரும். கீழே டினாமினேட்டர் சேம்ன்றப்ப கட் பண்ணிவிட்டு அடுத்தது இதே எடுக்கும்போது இது ஒன்று. ஸோ அப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன்றப்ப 2qr ஒன்றுக்கு பதில் 2qrன்னு வந்துடும். இந்த ப்ளஸ்ஸு இதை அப்படியே எழுதியிருப்பேன். இந்த 2qrன்றது காமன் டு ஆல். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு q ப்ளஸ் ஆர் ஹோல் ஸ்கொயர் அப்படின்றத எழுதலாம். a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா படி இது விரிஞ்சிருக்குது. ஸோ அதை நம்ம அந்த ஃபார்முலாவுக்கு ஏற்ற மாதிரி எழுதிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இது ஏ இது ஃபுல்லாக ஏன்னு எழுதிக்கிட்டீங்கன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ என்ன வரும்? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஓகேங்களா? ஸோ இது ஃபுல்லாக ஏ இது பி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயும் சேமாக இருக்கிறதுனால இதையும் கட் பண்ணிவிட்டு இது பார்த்தீங்கன்னா பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆறு இது பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆறு. ஓகேங்களா? அதான் வரிசையாக எழுதியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம்ன்றப்ப ஹோல் ஸ்கொயர் போட்டேன். கீழே வந்து 2qr அப்படியே வரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தது புரிகிற மாதிரி இருந்துச்சு கிளாஸ் அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்